ஒரு சிஎம் என்ன சொல்றாரு, ஒரு டெபுட்டி சிஎம் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்த்தோம். திரைப்படத்தை பற்றி சட்டமன்றத்தில் அவர்கள் பேசும்போது இந்த டெபுட்டி சிஎம் இந்த ஆள் தான் வந்து நபிகள் நாயகத்தை தப்பா பேசி பெரிய வன்முறை வெடிச்சது மகாராஷ்டிராவில். அப்போ பேசும்போது அந்த பேசின சாமியாருடைய மயிரை கூட பிடுங்க முடியாது அப்படின்னாரு இதே ஏக்நாத் ஷிண்டே. இப்போ என்ன சொல்றாரு, such kind of brutal incident was never witnessed before. The protesters are protesting for the pride of சத்ரபதி சிவாஜி மகாராஜ். போராட்டக்காரர்கள் சிவாஜியுடைய பிரைடுக்காக போராடிட்டு இருந்தாங்களாம். Those who support Aurangzeb should read history and watch the movie செவ்வா. ஏண்டா ஹிஸ்டரியை படிக்கவா இல்லை செவ்வாவை பார்க்கவாடா பைத்தியக்காரா அப்படின்னு தான் கேட்கணும். படத்தை பார்க்கணுமா ஹிஸ்டரியை படிக்கணுமா? ஹிஸ்டரி படிச்சா இது தப்புன்னு தெரிஞ்சிடும். அப்போ ஹிஸ்டரியை படிங்க. படத்தை பார்க்குற நீ படத்தை உங்களுக்கு ப்ரொபகண்டா ஃபிலிம் வேணும். ஹிஸ்டரி படித்தா தரவா கொஸ்டின் கேட்பான், படத்தை பார்த்தா எமோஷன் ஆகிடுவான். அப்போ இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை வரவிட்டு அப்புறம் ஃபட்னாவிஸ் என்ன சொல்கிறாரு, ஃபட்னாவிஸ் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, வயலண்ட் இன்சிடென்ட் அண்ட் ரயட் சீன் டு பி ப்ரீ பிளான்ட். அது என்னமோ உண்மைதான்டா ராஜா, வயலண்ட் இன்சிடென்ட்டும் ரயட்ஸ் சீன் டு பி ப்ரீ பிளான்டு. செவ்வா மூவி ஹஸ் இக்னைட்டட் பீப்புள்ஸ் ஆங்கர் அகேன்ஸ்ட் அவுரங்கசீப். ஸ்டில் எவ்ரிஒன் மஸ்ட் கீப் மகாராஷ்டிரா பீஸ்ஃபுல். அப்போ படம் தான் தெரியுது உனக்கு. அதெல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்களில் வரி விலக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. எதை பேஸ் பண்ணி கேரளா ஸ்டோரிக்கு இது கொடுத்தாங்க, காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு கொடுத்தாங்க. எதை பேஸ் பண்ணி யூபியில் அதை வந்து பார்க்கில் திரையிடணும்னு சொன்னாங்க, காஷ்மீர் ஃபைல்ஸை. இதே பிபிசி ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிச்சு, அதை இந்தியா ஃபுல்லாக பேன் பண்ணாங்க. ஆமாம், உண்மை வந்து உங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. அப்போ ஒரு மாவீரனுடைய கல்லறை உங்களுக்கு அவுரங்கசீப் ஹவு செக்யூலர் ஹிவாசங்கிறத ஐ கேன் ப்ரூவ். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உலக வரலாற்றில் 15 to 20-25 வருஷத்தை தாண்ட மாட்டாங்க சர்வாதிகாரிகள். இதுதான் யதார்த்தம். 50 ஆண்டுகள் இந்த மண்ணை தன்னுடைய மதசார்பற்ற கொள்கைகளால் ஆண்டவர் தான் அவுரங்கசீப். மதசார்பற்ற விஷயங்கள்னு ஒரு சில இடங்கள்ல வரலாறு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா, அக்பர் அவர்கள் நிறுத்தி வச்சிருந்த அந்த வரியை வந்து பார்த்தீங்கன்னா இவர் திருப்பி போட்டாருன்ற செய்திகளுமே வரலாறு நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ நீங்கள் வரியை வைத்து மட்டுமே ஒருத்தர் செக்யூலர், ஒருத்தரை வந்து மதவெறியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னா, 6 முக்கியமான முகல் எம்பரர்ஸ்ல அக்பரோட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அரவணைச்சு போனாரு அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா அக்பர் போட்டா வைக்கிறாங்க. அக்பர் என்பவன் வந்து ஒரு அயோக்கியன். அக்பரை பொறுத்தவரை தனக்கென்று ஒரு மதத்தை உருவாக்கி கொண்ட மூடன் தீன் இலாஹி அப்படின்னு